காலம் கடந்த ஒரு தெய்வீக யுகத்தில் மகிஷாசுரன் என்ற அசுரனை அழிக்க தேவதைகள் அனைவரும் பெருமாளிடம் பிரார்த்தனை செய்தனர். அப்போது மகாவிஷ்ணு அழகிய மோகினி அவதாரம் எடுத்தார். மோகினி மற்றும் சிவபெருமான் இணைவில் ஒரு தெய்வீக சிறுவன் பிறந்தான். அவன்தான் ஸ்ரீ ஐயப்பன். அந்த சிறுவனை பாண்டல ராஜா காட்டில் கண்டுபிடித்து தன் சொந்த மகனாக வளர்த்தார். ஐயப்பன் சிறுவயதிலிருந்தே வீரமும் ஞானமும் நிறைந்தவராக இருந்தார். அவன் எல்லோரிடமும் அன்புடன் நடந்து நன்மையின் வழியை போதித்தான். ஒரு நாள் அரசரின் மனைவிக்கு ஒரு மந்திரவாதி வந்து, ஐயப்பன் இல்லை என்றால்தான் உன் சொந்த மகன் அரசனாக முடியும் என்று சொன்னான். அதனால் அவள் தீய மனம் கொண்டு அரசரிடம் ஐயப்பன் காட்டுக்கு போய் புலியின் பால் கொண்டு வரட்டும் என்று கூறினாள். இது கடினமான பணியாக இருந்தாலும் ஐயப்பன் தயங்காமல் தெய்வீக சக்தியுடன் புலிகளை அடக்கியார். அவர் தானே புலியின் மேல் அமர்ந்து புலியூரில் இருந்து பாண்டல நகர் நோக்கி பால் கொண்டு வந்தார். அவரை அப்படி கண்ட மக்கள் அதிசயித்து சுவாமியே சரணம் ஐயப்பா என்று முழங்கினர். அந்த தருணத்திலிருந்து ஐயப்பன் தன் தெய்வீக நோக்கை நிறைவேற்றி சபரிமலைக்கு சென்று தியானத்தில் அமர்ந்தார். அங்கு அவர் தத்துவமசி, நீயும் நானும் ஒன்றே என்ற ஆன்மீக உண்மையை அறிவித்தார். இன்று வரை கோடிக்கணக்கான பக்தர்கள் சபரிமலைக்கு ஏறி ஐயப்பனை வழிபட்டு நன்மை, அமைதி, சமநிலை வேண்டுகின்றனர். ஸ்ரீ ஐயப்பன் நம் உள்ளத்தின் ஒளி, தெய்வத்தின் தத்துவம், நன்மையின் வழிகாட்டி. சுவாமியே சரணம் ஐயப்பா.